உங்கள் தடயம் பாபு. இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த அமைச்சரவை மீதான நம்பிக்கை தீர்மானம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. 144 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவோடு அந்த தீர்மானம் இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கிறது. இந்நிலையில் இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசுவதற்கு முன்னால், அது குறித்து விவாதிப்பதற்கு முன்னால், நம்முடைய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் ஒரு கண்டன கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் பிரிவினுடைய ஆலோசகர் என்ற ஒரு பதவியை புதிதாக தொடங்கி, அதற்கு அவர்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக இருக்கக்கூடிய அந்த பண்டிட் என்பவரை நியமனம் செய்து அரசு ஆணையிட்டு இருக்கிறது. அவருக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்திற்கு பக்கத்திலே தனி ஒரு அறை, 2 உதவியாளர், அரசு வாகனம். அவருக்கு மாதம் எவ்வளவு தெரியுங்களா சம்பளம்? 1,80,000 ரூபாய் சம்பளம் தமிழக நாட்டு மக்களினுடைய வரிபணத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது எந்த வகையிலே இந்த வேலையை நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் செய்தார் என்று தெரியவில்லை. அவருக்கு யார் இந்த மாதிரியான ஒரு குருட்டு ஆலோசனைகள் எல்லாம் சொன்னார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அதைத்தான் இன்றைக்கு நம்பிக்கை தீர்மானத்தின் போது தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். உங்களுக்கு வேணா ராஜகுருவா வேணா வச்சுட்டு போங்க, தனிப்பட்ட முறையில் வச்சுட்டு போங்க. ஒரு அரசு உயர் பதவியை நீங்க எப்படி கொடுக்கலாம்? வெளிப்படையான நிர்வாகம் இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் மன்னர் குடும்பத்திலேருந்து வரல, எளிய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இதை எப்படி இந்த நியமனத்தை நீங்க போட்டீங்க? இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற வகையிலே இன்றைக்கு திருமதி பிரேமலதா அவர்கள் தன்னுடைய கண்டன கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு முன்னாடி நேற்றே பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கக்கூடிய வன்னியரசு போன்றவர்கள்லாம் அதை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார்கள். அறிக்கைகள் வாயிலாகவும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசும் நம்முடைய முதல்வர் விஜயும் அந்த பதவியை திரும்ப பெற வேண்டும், அவருக்கு அந்த பதவி வழங்கக்கூடாது என்ற ஒற்றை கருத்தோடு உரிமை குரலை எழுப்பியிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் நம்முடைய நடிகர் முதல்வர் விஜய் இந்த வேலையை செய்தார் என்று தெரியவில்லை. யாராவது சொல்லியிருப்பாங்க, எம்ஜிஆருக்குள்ள கவிஞர் கண்ணதாசனுக்கு அரசவை கவிஞர்னு கொடுத்தாங்க, நீங்க ஜோதிடர்னு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணதாசனை கொடுத்தார் என்பதால் ஒரு நாட்டின் இலக்கியம் சார்ந்த, மொழி சார்ந்த ஒரு கவிஞர், பிரபலமான கவிஞர் அவர் கண்ணதாசன். அவர் கொடுக்கலாமா என்பதை அன்றைக்கு கவிஞராக இருந்த அவருடைய இளையவரான பாரதியிடத்திலே கேட்டுதான் அன்றைக்கு எம்ஜிஆர் முடிவு செய்தார். அன்றைக்கு அரசவை கவிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிஞர் கண்ணதாசனும் இன்றைக்கு இந்த ஜோசிகாரரும் ஒன்னா என்பதை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். கருத்திலே கவனத்திலே கொள்ளவில்லை. என்னன்னா, ஜாதகத்தின் மீது, ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்ட மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட இந்த வேலையை செய்யவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அந்த வேலையை செய்யவில்லை. ஏன், நம்முடைய முன்னாள் திமுக ஆட்சியிலே திருமதி துர்கா ஸ்டாலின் கோயிலாக போவாங்க, நிறைய ஜோசியர்கள்லாம் பார்த்தாங்க. அவர்கள் கூட அந்த அரசுக்கு இப்பெல்லாம் ஒரு நியமனம் பண்ணுங்க என்ற ஒரு ஆலோசனை கூட அந்த ஆட்சியிலே அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் யார் சொல்லிதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கேட்டார் என்று சொல்லவில்லை. மக்களுக்காக செய்வேன், மக்களுக்காகத்தான் இந்த அரசு என்றெல்லாம் பேசுகிற நீங்கள் அந்த மக்களுடைய வரிபணத்திலிருந்து மாதந்தோறும் 1,80,000 ரூபாய் பணத்தை, சம்பளத்தை எப்படி இந்த ஜோசியக்காரருக்கு நீங்க கொடுக்குறீங்க என்பதுதான் தெரியவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை, நிலவரத்தை, பரபரப்பான தேர்தலை, எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றியை உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு மட்டும் பார்க்கவில்லை மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உலகமே இன்றைக்கு உற்று நோக்குகிறது, உங்களை உற்று கவனிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஜோசியம் நியமனம் போன்ற பணிகள், இந்த ஒரு ஜோசியருக்கு அரசு உயர் பதவி கொடுத்தது என்பது பொதுமக்களிடத்திலே மிகப்பெரிய முக சுளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டாஸ்மாக் கடையை மூடினீங்க, வரவேற்பு. சிங்கப்பெண் மகளிர் படை வரவேற்பு. போதை ஒழிப்பு காவல் நிலையங்கள் வரவேற்பு. இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்து நீங்கள் ஒரு ஜோசியக்காரனை எப்படி அரசு உயர் பதவியிலே அமர வைத்தீர்களுக்கான ஆணை எப்படி நீங்கள் பிறப்பிக்க உத்தரவு போட்டீர்கள் என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை. உடனடியாக அந்த உத்தரவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். அந்த ஜோசியக்காரங்க நீங்க அனுப்ப உங்க வீட்டில் வச்சீங்க சார், உங்க தமிழக வெற்றிகளுக்கு அலுவலகத்தில் வச்சீங்க சார். மக்கள் வரிபணத்தில் நீங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடாது, அலுவலகம் அறையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, காரை கொடுக்கக்கூடாது, உதவியாளர் நியமிக்கக்கூடாது என்பதை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசுக்கு தாழ்மையோடு எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.